மகேஷ் மயங்கி விழுந்திருக்கிறத கார்ல உட்காந்துக்கிட்டே அரவிந்த் வந்து பார்த்துக்கிட்டு அவங்க அண்ணன் திருமூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ அங்கே போடா, கூட்டத்தை சேர விடாத, யாராச்சும் காப்பாத்திருவாங்க" அப்படின்னவும், "இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, அவங்க திறக்கிறதுக்குள்ளவே வந்து அவன் மூச்சு அடிச்சு செத்துருவான்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அரவிந்த் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. அதிர்ஷ்டவசமாக அந்த பக்கம் நம்ம வந்த அன்பு வந்து நம்ம மகேஷை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு எவ்வளவோ தட்டி பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம மகேஷுக்கு அது கேட்கவோ இல்லை. அவர் மயக்கத்தில் இருக்காரு. வேற வழி தெரியாத கல்லால் கண்ணாடியை உடச்சி கதவை திறந்து மகேஷோட உயிரை காப்பாத்துறாங்க. இந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா, "நான் உன்னை பார்த்தேன், கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு என்னமோ மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது" அப்படின்னு சொல்லிடுறாரு. "சரி, நீ என்ன பைக்லேயே கொண்டு போய் வீட்டில் விட்டுடு" அப்படின்னு சொன்னாலையும், "இல்லை சார், இந்த நிலமையில நீங்கள் எப்படி மறுபடியும் இப்படியே என் கூட பைக்கில் வர்றது" அப்படின்னு சொல்லிடுறாரு. "இல்லை இல்லை, அந்த வண்டியை வந்து ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொல்லி யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீ என்னை இப்படியே கூட்டிகிட்டு போய் என்னை வீட்டில் விட்டுடு" அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து சொல்கிறாரு. அதனால் அன்புவும் வந்து மகேஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. "அவன் தப்பிச்சிட்டான்னா, அவன் சாகலை, கண் முழிச்சிட்டான், இனிமேல் அவன் சாக மாட்டான். இந்த பிளான் சொல்லும்போதே நான் வந்து உங்ககிட்ட ஆரம்பத்தில் கேட்டேன், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அவன் தப்பிச்சிருவானா என்ன ஏதுன்னு கேட்டேன். நீ தான் எல்லாம் சொன்ன, பாரு இப்போ பாரு எப்படி சொதப்பிருச்சு" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து அரவிந்தும் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு நம்ம ஆனந்தி வந்து ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே போயிட்டு சௌசௌ வந்து அவங்க கம்பெனியில் நடந்த எல்லா விஷயத்தையும் கோகிலா கிட்ட சொல்லிடுறாங்க. "என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஏன் உன்னை கண்டிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கோகிலா கோவத்தோட நம்ம ஆனந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "இந்த தாலியவே நான் வந்து ஒரு சுமையாக தான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தாலியை எவ்வளவு ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் ஏற்றுக்கக்கூடிய தாலி இது. என் அன்பு கையால் ஏறின தாலி. அந்த தாலியவே ஒரு சுமையா நினைச்சு சுமக்க வச்சுட்டான் இல்லையா ஒருத்தன், அந்த அயோக்கியம் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வார்டன் வந்து, "சரி, நம்ம ஒன்று பண்ணலாம். முதல்ல வந்து அவன் பொண்டாட்டிக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம். ரகுவோட ஒய்ஃபு கிட்ட பேசணும்னா அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்ல" அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது, "அந்த மனுஷன் இந்த கழுத்தில் தாலியை கட்டினது தான் சரி, வேறு எதுவுமே அவன் பார்க்க கிடையாது, கண்டுக்க கிடையாது. அவன் எக்கேடாச்சும் கெட்டு போகட்டும், அவன் செத்து ஒழிஞ்சு போகட்டும். அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அவன் எனக்கு தேவையே இல்லை" அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் வார்டன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் "என் புருஷனை காணோம்" அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதே நேரத்தில் உங்கள் மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மால் ரகுவை வந்து எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். போலீஸும் வந்து தேடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவனால் நம்மளை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. "அதை நான் செஞ்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு